நண்பர்களே, இமிகிரேஷன் விடயங்கள் தொடர்பாக, அகதிகள் விடயங்கள் தொடர்பாக, இங்கு அகதி அந்தஸ்து பெறுவது தொடர்பாக, அகதிகளுக்குள்ள பிரச்சனைகள் தொடர்பாக தொடர்ச்சியாக நாங்கள் லோயரோடு ஜோகராஜா ஜெயகாந்தோடு நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம். பல முக்கியமான பல பிரயோசனமான தகவல்களை தொடர்ச்சியாக அவர் தந்து கொண்டிருக்கின்றார். அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு உங்களுடைய பல கேள்விகளும் வந்திருக்கின்றன. அவற்றையும் இந்த நிகழ்ச்சியிலும் அடுத்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நிச்சயமாக இது மிகப்பெரிய பிரயோசனமான விஷயம். பலர் கோல் பண்ணி சொல்கின்றீர்கள் மிக பிரயோசனமாக இருக்கிறது என்று. கொமெண்ட்ஸ்ல சொல்கின்றீர்கள். கொமெண்ட்ஸ்ல உங்களோட கேள்விகளையும் எழுதுங்கோ. லோயர்கிட்ட நான் கேட்டு உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இன்றும் வளமை போல இமிகிரேஷன் லோயர் ஜோகராஜா ஜெயகாந்த் எங்களோடு இருக்கின்றார். அவரோடு பல விஷயங்கள் இருக்கின்றன. இன்று நாம் கேட்போம். வணக்கம் திரு ஜோகராஜா ஜெயகாந்த். வணக்கம் திரு என்எஸ். வணக்கம் லண்டன் தமிழ் டிவி நேயர்கள். ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இங்க வந்து சிட்டிசன் எடுக்க போகின்ற ஆக்கள் இப்ப ஏற்கனவே பலர் வந்து இங்க இருக்கிறார்கள். என்ன பிள்ளைகளின் படிப்புக்காக என்று சொல்லி இங்க வந்தார்கள். இப்பவும் வரலாமா? அவர்கள் இங்க வந்து சிட்டிசன் எடுக்கலாமா? என்ன நிலைமை இருக்குது? இல்ல, ஐரோப்பிய நாடுகள்ல வந்து பிரெக்சிட் வந்தா அப்புறம், அதாவது பிரித்தானியா வந்து ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து விலகிய பின்னர் அவர்கள் வந்து இங்கு வருவதாக இருந்தால் அவர்கள் வருவதும் சரி, கனடா அமெரிக்காவிலிருந்து வருவதும் சரி, இலங்கையிலிருந்து வருவதும் சரி, ஒரே மாதிரியான நடைமுறை தான் பின்பற்றப்படுகின்றது. அங்கு இருக்கிற ஒருவரை திருமணம் செய்து இங்கே கூப்பிடுவதாக இருந்தால் அதே நடைமுறை தான் பின்பற்றப்பட வேண்டும். அதே போல் அவர் இங்கு வந்து ஸ்கில் ஒர்க் விசாவில் வர போகிறாருன்னு சொன்னால் அதே நடைமுறை தான் பின்பற்றப்பட வேண்டும். எந்த விதமான வித்தியாசமான நடைமுறைகளும் யூரோப் சிட்டிசன்ஸுக்கு இல்லை இமிகிரேஷனை பொறுத்தவரையில். என்றபடியால் ஏற்கனவே வந்தவர்கள், இங்கு இருந்தவர்கள், தாங்கள் பிஆர் எடுத்தவர்கள், அவர்கள் விரும்பினால் பிரித்தானிய பிரஜா உரிமைக்கு விண்ணப்பிக்க முடியும். சிலர் அதை விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். சிலர் தங்களுடைய சொந்த நாட்டு, அதாவது பிரான்ஸ் என்றால் பிரான்சினுடைய நேஷனாலிட்டியை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே யூகே பிஆரோடு. மற்றும்படி இந்த யூரோப்பியன் யூனியனிலிருந்து விலகிய பின்னர் பிரித்தானியாவிற்குள் வருவது என்பது, அல்லது இங்கே வசிப்பது என்பது, அல்லது இங்கத்தே பிஆர் எடுப்பது என்பது, அல்லது இங்கத்தே பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் எடுப்பது என்பது பிரித்தானியா யூரோப்பிய நேஷனல்ஸுக்கு, அதாவது ஐரோப்பிய பிரஜா உரிமை பெற்றவர்களுக்கு முன்னர் இருந்த போல சூழ்நிலை இல்லை. அவ்வாறு செய்ய முடியாது. ஓகே, இங்க உள்ள ஒருத்தர் திருமணம் முடித்தா என்ன நடக்குமா? ஐரோப்பிய நாடுகள்ல உள்ள ஒருத்தர் அதான் இங்கே உள்ள திருமணம் முடித்தால் அவர் தனது துணையை இங்கே அழைப்பதற்கு, இங்கே அவர் 29,000 வருடாந்தத்துக்கு 29,000 பவுண்ட்ஸ் தான் சம்பாதிப்பதாக காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அவர் வந்தால் அவர் தங்க வைத்து தான் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருப்பது என்பது காட்ட வேண்டியிருக்கும். அதே போல அங்கே இருக்கவர் அந்த ஆங்கில தேர்வை பூர்த்தி செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அவ்வாறான தேவைகளை பூர்த்தி செய்தார். அதாவது ஸ்பான்சர் விசாவுடைய ஸ்பவுஸ் விசாவில் வருகின்றவர்கள் ஸ்பவுஸ் விசா கேட்டகரியிலே தேவையான தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்கின்ற பொழுதுதான் அவர் இங்கே வந்து சேர முடியும். அந்த அடிப்படையில் தான் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். இப்ப இங்க வந்த பிறகு 5 வருடத்துல, இப்ப ஐரோப்பாவில இருந்து ஒருத்தர் இங்க வாரார் திருமணம் முடித்து 5 வருடத்துல வந்து பிஆர் கொடுப்பாங்களா? நிச்சயமாக அந்த சட்டத்திலே எந்த மாற்றங்களும் இல்லை. அது அவர் இலங்கையிலிருந்து வந்தாலும் சரி, எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் 5 வருடங்களிலே ஃபேமிலி கேட்டகரியிலே வருகின்றவர்களுக்கு பிஆர் வழங்குவது என்பதில் எந்த மாற்றங்களும் முன்வைக்கப்படவில்லை. அவ்வாறான தீர்மானங்கள் எதுவும் அல்லது முன்மொழிவுகள் கூட அது சொல்வாக முன்வைக்கப்படவில்லை. சரி, இப்ப அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் இனி வரும் காலத்துல பிரித்தானிய பிரஜையாக தங்களை மாற்றிக்கொள்வதற்கு முடியுமா? என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன லோயர்? உண்மையிலே இந்த அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் தொடர்பாக, அதாவது இந்த குட் கரெக்டர் நன்னடத்தை தொடர்பான அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பின்னர் அகதி கோரிக்கையாளர்கள், அகதி அந்தஸ்து பெற்றவர்கள், அதன் மூலம் அவர்கள் இந்த நிரந்தர பதிவுரிமை பிஆர் பெற்றவர்கள் அல்லது செட்டில்மெண்ட் பெற்றவர்கள் பிரஜா உரிமை பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் கடினமானதாக மாறி இருக்கின்றது. ஹோமோய்ஸ் வந்து பிரித்தானிய உள்துறை அமைச்சு மிகவும் இறுக்கமான கட்டுப்பாடுகளையும் இறுக்கமான நடைமுறைகளையும் பின்பற்றுகின்றது. அவர்கள் ஒவ்வொரு விடயங்களையும் மிகவும் நுணுக்கமாக பார்க்கின்றார்கள். இவர்கள் என்ன சொல்லியிருக்கின்றார்கள், வரும்பொழுது என்ன சொல்லியிருக்கின்றார்கள், எப்பொழுது இவர்கள் அகதி கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள், முன்வைக்கும் பொழுது என்னென்ன காரணங்களை சொல்லியிருக்கின்றார்கள், அதன் பின்னர் இவர்கள் ஏதாவது குற்றச்செயல் ஈடுபட்டிருக்கின்றார்களா போன்ற பல்வேறு விடயங்களை அவர்கள் மிகவும் நுணுக்கமாக கருத்தில் கொள்கின்றார்கள். இதன் காரணமாக பொதுவாக நான் சொல்லுவேனாக இருந்தால் அகதி கோரிக்கையாளர்களுக்கு இந்த பிரஜா உரிமை, பிரித்தானிய பிரஜா உரிமை பெற்றுக்கொள்வது என்பது
மிகவும் கடினமானதாக இருக்கும் என்பதுதான் பொதுவான கருத்தாக இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் ஏதோ ஒரு இடத்திலே அவர்கள் அதை தடுத்து நிறுத்துவதற்கு, இல்லாமல் செய்வதற்கு முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த பிரித்தானியாவினை பொறுத்தவரையில் அவர்கள் யோசிக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அகதி மார்க்கம் அல்லது அகதியாக அவர்கள் இங்கே வந்து பிரித்தானிய பிரஜையாகி தங்களுடைய வாழ்வை இங்கே அமைத்துக் கொள்வது என்பது மிகவும் இலகுவான மார்க்கமாக பலர் பயன்படுத்த யோசிக்கின்றார்கள் என்றுதான் உள்துறை அமைச்சர் கருதுகின்றது. அதன் அடிப்படையில் இந்த பிரித்தானிய பிரஜையாக ஆவதை இறுக்கிவிட்டால், அதாவது அதனை இறுக்கமாக அதுக்கான கொள்கைகளை இறுக்கமாக நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது, அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பிச் செல்வது அல்லது எத்தனை வருடங்களுக்கு பின்னர் திரும்பிச் செல்வது இருக்க பிரச்சனையாகின்ற பொழுது அந்த வரவு என்பது மிகவும் குறைவானதாக இருக்கும் என்று யோசிக்கின்றார்கள். இப்ப இந்த நன்னடத்த விஷயம் தானே, இத ஏன் இவ்வளவு இறுக்கமா தற்பொழுது கடைபிடிக்கிறது? மக்களுக்கு கஷ்டமா இருக்குது. இப்ப நீங்க சொன்னது போல பிரஜா உரிமையே கிடைக்க முடியாத அளவுக்கு இவ்வளவு இறுக்கமா கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? அதான் நான் ஏற்கனவே சொன்னது போல, இப்ப பாதுகாப்பற்ற மார்க்கங்களை பயன்படுத்தி நாட்டுக்குள் நுழைவது, கடல் வழியாக நுழைவது, அதே போல இந்த வாகனங்களிலேயே ஒளித்திருந்து மறைந்திருந்து வருவது, இவ்வாறான மார்க்கங்களாலே அவர்கள் வருகின்ற பொழுது, அல்லது இங்கே வரலாம், அவ்வாறான இலகுவாக வரக்கூடியதாக இருக்கின்றது, வரலாம், அகதி கோரிக்கையை முன்வைக்கலாம், அதன் மூலம் அகதி அந்தஸ்தை பெறலாம், 5 வருடங்களிலே அவர்கள் பிஆரை பெற்றுக்கொள்ளலாம், 6வது 7வது வருடத்திலே அவர்கள் பிரஜையாகி விடலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அல்லது அந்த வழிமுறை என்பதை அடிப்படையாக கொண்டு பலர் வருவதாக உள்துறை அமைச்சர் கருதுகின்றது. அந்த வழிமுறைக்கு ஒரு அடைப்பு அல்லது அதுக்கான ஒரு தடுப்பு கொண்டு போட வேண்டும் என்ற ஒரு சிந்தனை உருவாகின்றது. அந்த சிந்தனையின் வெளிப்பாடுதான் இந்த நன்னடத்தை என்பது கொண்டு வரப்படுகின்றது. அது அவர்கள் வரும்பொழுது விடுகின்ற பிழைகள், அதே நேரம் ஏற்கனவே அதாவது கலவரங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதுபோல இங்கு இருக்கும் பொழுது அவர்கள் நல்லவர்களாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய நடத்தை நல்லதாக இருக்கின்றதா என்பதையும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. குறிப்பாக ட்ரங்க் அண்ட் டிரைவாக இருக்கலாம், இது லைசன்ஸ் இல்லாமல் வாகனம் செலுத்துவது, இன்சூரன்ஸ் இல்லாமல் வாகனம் செலுத்துவது, அல்லது கொலை அச்சுறுத்தல் விடுவது, கத்திகளை பயன்படுத்துவது போன்ற இந்த காரணங்கள் எல்லாம் பிரித்தானியாவிலே ஒரு நல் பிரஜையாக வாழ்வதற்கான தகுதியை அவர்கள் இழக்கின்றார்கள் என்பதுதான் உள்துறை அமைச்சின் தீர்மானமாக முடிவாக இருக்கின்றது. இப்ப பிரஜா உரிமை நிராகரிக்கப்பட்டால் என்ன செய்யறது அடுத்தது? பிரஜா உரிமை உண்மையிலே நிராகரிக்கப்பட்டால் அவர்கள் அதனை மேன்முறையீடு செய்வதற்கு, அதாவது நீதிமன்றம் செல்வதற்கான வாய்ப்புகள் நேரடியாக ஒன்றும் வழங்கப்படுவதில்லை. அவர்கள் ஹோமோசிட்டியை அவர்கள் திருப்பி ஒரு விண்ணப்பத்திலே சமர்ப்பித்து, அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பித்து அவர்கள் ஹோமோசிட்டை கேட்கலாம், நீங்கள் எடுத்த முடிவு பிழை, என்னென்ன காரணங்களால் இது எனக்கு நீங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி கேட்கலாம். அவர்கள் அதை பரிசீலிப்பார்கள், பரிசீலித்து ஒரு முடிவு சொல்லுவார்கள். அப்போ பொதுவாக நாங்கள் சொன்னோம்னு சொன்னால், இப்போ இலங்கையிலிருந்து வருகின்ற ஒருவர் அவருக்கு தான் இலங்கையில் இருந்த காலத்தில், யுத்த காலத்தில் அங்கிருந்து தப்பி வந்த நான் வரும்பொழுது, தான் அங்கே இருக்கும் பொழுது விடுதலை போராட்டத்தில் அல்லது சுதந்திர விடுதலை போராட்டத்திலே பங்கு பெற்றி இருக்கின்றேன், அந்த பங்கு பெற்ற காரணமாக எனக்கு இலங்கை அரசாங்கத்தினாலே கொலை அச்சுறுத்தல் ஏற்பட்டது அல்லது பயமுறுத்தல் இருக்கின்றது, அதனால் வந்தேன் சொல்லியிருப்பாராக இருந்தால், அவர்கள் அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அகதி கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அகதி அந்தஸ்து வழங்கிய பின்னர் தற்போது சொல்லுகின்றார்கள், நீங்கள் பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள், பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக செயற்பட்டிருக்கிறீர்கள், பயங்கரவாதிகளுடன் இணைந்து செயற்பட்டிருக்கிறீர்கள் என்ற காரணத்தினால் உங்களுக்கு நாங்கள் பிரஜா உரிமை தர முடியாது, நீங்கள் ஒரு நன்னடத்தையற்றவர் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். ஓகே, இப்ப அங்க பிரச்சனை தானே இங்க வருகின்றார்கள். அதுக்கு பிறகும் இவ்வாறான நெருக்கடி வந்தா என்ன செய்யறது? அதான் இப்ப என்னன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் சொல்லுகிறார் சொன்னால், நீங்கள் உங்களுக்கு நிரந்தர உரிமை தரப்பட்டிருக்கின்றது, நிரந்தர வறுமையில் நீங்கள் சாதாரணமான ஒரு பிரித்தானிய பிரஜை அனுபவிக்கின்ற அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் பிரித்தானியாவில் நீங்கள் அனுபவித்துக் கொள்ள முடியும். இருப்பினும் நீங்கள் பிரித்தானிய பிரஜையாகி பிரித்தானிய கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது என்று சொன்னால், உங்களை பிரித்தானிய பிரஜையாக ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உங்களுடைய நன்னடத்தையை சரிவர நிரூபிக்கவில்லை அல்லது சரிவர உங்களுடைய நன்னடத்தை என்பது எங்களுடைய அந்த த்ரெஷ்ஹோல்டுக்குள், அதாவது நாங்கள் நன்னடத்தையானவர் என்று கருதுகின்ற அந்த வரையறைக்குள் நீங்கள் வரவில்லை என்பதுதான் அந்த உள்துறை அமைச்சின் தீர்மானமாக இருக்கின்றது. இப்ப அகதி கோரிக்கை நிராகரிக்கப்படுது, அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, கனகாலம் இங்க இருக்கிறார், சப்மிஷன்ல ஒரு சாமான் இருக்குதானே, இந்த மேலதிக சமர்ப்பணம் என்ற ஒரு விஷயம் இருக்குதானே, அது என்ன? அதை பற்றி கதைக்கிறார்கள், அது என்ன விஷயம்?
அதாவது இப்ப என்னன்னு சொன்னா, இங்க வந்து அகதி கோரிக்கை முதலாவது அகதி கோரிக்கையை முன்வைத்தவுடன் அவருக்கு ஒரு ஸ்கிரீனிங் இன்டர்வியூ நடக்கும். முதலாவது இன்டர்வியூ இனிஷியல் இன்டேக்ன்னு சொல்லுவார்கள். அந்த அந்த ஸ்கிரீனிங் இன்டர்வியூ முடிந்த பின்னர் அவர்களுக்கு அசைலம் இன்டர்வியூக்கு அழைப்பு கொடுக்கப்படும். அந்த அசைலம் இன்டர்வியூ நடக்கும். அதிலேயே அவருக்கு என்ன பிரச்சனை, ஏன் அவர் நாட்டுக்கு போக முடியாத விடயங்கள் எல்லாத்தையும் தெளிவாக கேட்பார்கள். அந்த முதலாவது அசைலம் இன்டர்வியூலேயே அவருடைய தேவையான விடயங்களை அவர்கள் கோமோவிஸ் உள்துறை அமைச்சு பெற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அதன் அதன் தொடர்ச்சியாக அவருக்கு தீர்ப்பு வழங்கப்படும் அல்லது முடிவு பெறும். ஆனால் மேலதிக விடயங்கள் தேவை இருந்தால் இன்னொரு இன்டர்வியூக்கு கால் பண்ணுவார்கள். அதன் பிறகு அவருக்கு பொதுவாக கோமோவிஸாலே ஒரு முடிவு ஒன்று வழங்கப்படும். அந்த முடிவிலே நான் ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் இவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஏற்றுக்கொண்டு இவருக்கு பிரச்சனை இருக்கும்னு சொல்லி சொன்னால் அவருக்கான அந்த அகதி கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு அகதி அந்தஸ்து வழங்கப்படும். தற்பொழுது அது மார்ச் மாதத்துக்கு முன்னர், மார்ச் 2ஆம் தேதிக்கு முன்னர் அசைலம் கிளைம் பண்ணவர்களுக்கு 5 ஆண்டுகளும், அதுக்கு பின்னர் கிளைம் பண்றவர்களுக்கு 2.5 ஆண்டுகளும் வழங்கப்படுகின்றது. இவ்வாறான சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு நிராகரிக்கப்படுமாக இருந்தால், அவருடைய அகதி கோரிக்கை நிராகரிக்கப்படுமா இருந்தால் அவர்களுக்கு அவருடைய கோரிக்கை என்பது அல்லது அவர் சொல்லுகின்ற விடயங்கள் உண்மையாக இருக்கலாம் அல்லது அவருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம் என்று கருதினாலும் அவர் சொல்லுகின்ற விடயங்களை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லது நம்பகத்தன்மையற்றதாக இருக்கின்றது அல்லது முரண்பாடு கொண்டதாக இருக்கின்றது என்று கருதினால் அவருடைய கோரிக்கையை நிராகரித்து அவருக்கு மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்படும். 14 நாளுக்குள்ளே அவர் மேல்முறையீடு செய்ய வேண்டும். அவ்வாறு 14 நாளைக்குள்ள 14 நாட்களுக்குள்ளே செய்ய வேண்டும். நிறைய பேர் வந்தா எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க? இல்ல அது மேல்முறையீடு செய்யறது 14 நாள்னு சொன்னால் இப்ப அவர்கள் ஒரு நாளைக்கு அப்படி 10 பேர் 15 பேர்னு சொல்லி வரப்போறது இல்ல. அவர்களுடைய விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படுகின்ற பொழுது எங்களுக்கு அந்த 14 நாள் இருக்குது. அப்போ ஒரு ஆள் முதல் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் 14 நாள் மட்டும் செய்யலாம். அப்போ அதால அதை நாங்கள் சமாளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த 14 நாளுக்குள்ளே அவர்கள் மேல்முறையீடு செய்கின்ற பொழுது அந்த மேல்முறையீடு பரிசீலிக்கப்பட்டு அந்த நீதிமன்றம் என்பது நடுநிலையானது, அனைவருக்கும் பொதுவானது. அது சில அகதி கோரிக்கையாளராக இருக்கலாம் அல்லது உள்துறை அமைச்சராக இருக்கலாம், அனைவருக்கும் பொதுவானது. என்ற வகையிலே அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு அவருடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுமா இருந்தால் அல்லது நம்பகத்தன்மை கொண்டதாக இருக்குமா இருந்தால் நீதிபதியால் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு அகதி கோரிக்கை வழங்கப்படும். இல்லாவிட்டால் நீதிமன்றமும் அதனை நிராகரிக்கும். அவ்வாறு அதான் நீதிமன்றம் நிராகரித்த பின்னர் தான் நீங்கள் ஏற்கனவே இந்த கேட்ட விடயத்துக்கு வருகின்றேன் என்று சொன்னால் அந்த ஃபர்தர் சப்மிஷன் என்ற விடயம். அவர் நிராகரிக்கப்பட்டால் அவர் தனக்கு ஊருக்கு செல்வது அல்லது தன்னுடைய சொந்த நாட்டுக்கு செல்வது என்பது உண்மையிலேயே பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது, போனால் தனது உயிருக்கு ஆபத்துத்தான் என்று கருதினால் அவர் என்ன செய்யலாம் என்று சொன்னால் உடனடியாக அவர் அந்த ஃபர்தர் சப்மிஷனை சமர்ப்பிக்கலாம். அதற்கு அவர் அந்த ஃபர்தர் சப்மிஷன் யூனிட்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்கின்றது. அந்த யூனிட்டுக்கு கால் பண்ணினால் அவர்கள் கேட்பார்கள், உங்களுடைய ஆவணங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றதா என்று கேட்பார்கள். நீங்கள் ஃபர்தர் சப்மிஷன் ஆவணங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கும் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் இவர்களுக்கான அந்த அப்பாயின்மெண்ட்டை கொடுப்பார்கள். அந்த அப்பாயின்மெண்ட் தற்பொழுது 2 இடங்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று லிவர்பூல், மற்றது கார்டிஃப். அப்ப அவர்கள் இவருடைய அந்த வதிவிடத்தை அடிப்படையாக கொண்டு கொடுப்பார்கள். அங்க போகணும், எல்லாம் சப்மிட் பண்றதுக்கு நேரடியா போகணும். சில வேளைகளிலே அவர்கள் அதாவது அவைலபிலிட்டியை பொறுத்து சில நேரம் எங்களுக்கு கார்டிஃப் தான் கிட்ட உள்ள இடமாக இருந்தாலும் கூட சில வேளை சொல்லுவார்கள், உங்களுக்கு கார்டிஃபிலே விரைவான ஒரு அப்பாயின்மெண்ட் இல்லை, உங்களுக்கு லிவர்பூல்ல இருக்கிறது போகின்றீர்களான்னு கேட்பார்கள். ஓமென்று சொன்னால் அவர்கள் அங்கே போகலாம். இல்லாட்டி கார்டிஃபிலே லேட்டான ஒரு அப்பாயின்மெண்ட் பெறும். ஆனால் மருத்துவ காரணங்களால் அவர்கள் பயணம் செய்ய முடியாத சூழ்நிலை இருப்பவர்கள், குழந்தை தொடர்பான பிரச்சனைகள் அல்லது கர்ப்பிணிகள் அவ்வாறான பிரச்சனைகள் இருந்தால் அதற்கான மருத்துவ அறிக்கையை சமர்ப்பித்து முன் அனுமதி பெற வேண்டும். அந்த மேல்முறையீட்டு அதாவது ஃபர்தர் சப்மிஷனை நாங்கள் இமெயிலூடாக அனுப்புவதற்கு அந்த அனுமதியை பெற்றிருப்போமாக இருந்தால் நாங்கள் அதை இமெயிலூடாகவும் சமர்ப்பிக்க முடியும். அது கோவிட் காலத்திலே அனைவருக்கும் இமெயிலால் சமர்ப்பிப்பதற்கு இடம் தந்தவர்கள் நேரடியாக கொண்டே சமர்ப்பிக்க வேண்டிய தேவையில்லை. அதன் பின்னர் மீண்டும் அது நேரடியாக கொண்டே சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருந்தது. தற்பொழுது நடைமுறையில் இருப்பது இந்த மருத்துவ காரணங்கள் உள்ளவர்கள் மட்டும் முன் அனுமதி பெற்று இமெயிலூடாக சமர்ப்பிக்க முடியும். அதன் பின்னர் உள்துறை அமைச்சு இந்த ஃபர்தர் சப்மிஷனை அவர்கள் பரிசீலிப்பார்கள். பரிசீலித்து
அந்த பரிசீலனை அடிப்படையிலே அவர்களுக்கு ஏற்கனவே அவர்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்பட்ட விடயங்களைத்தான் திருப்பி தந்திருப்பார்களா இருந்தால் அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய விடயங்கள் எல்லாம் ஏற்கனவே பரிசீலிக்கப்பட்டாகிவிட்டது என்றபடியால் உங்களுடைய விண்ணப்பத்தை நிராகரிக்கிறோம் என்று சொல்லி அதே நேரம் அவர்களுக்கு திருப்பி மேல்முறை செய்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது. ஆனால் புதிய ஆவணங்கள் கொடுக்கப்படும். அந்த உதாரணத்துக்கு அரசு ஒன்று கொடுக்கிறார் அல்லது சர்ப்ளஸ் ஆக்டிவிட்டிஸ் இங்கே இருக்கின்ற அவற்றை செயற்பாடு தொடர்பான முக்கியமான ஆவணங்களை சமர்ப்பிக்கின்றார் அல்லது அவருடைய மெடிக்கல் எவிடன்ஸை எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட்ஸை கொடுக்கின்றார். இதுகள் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்படாத புதிய ஆவணங்கள் என்றபடியால் அவருடைய கேஸிலே சில மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்று கருதினால் ஹோமோவிஸ் அவருக்கு விசா வழங்கலாம். வழங்காத பட்சத்திலும் கூட அவருக்கு மேல்முறை செய்வதற்கான வாய்ப்பு வழங்குவதற்கான வாய்ப்பு இந்த ஃபர்தர் சப்மிஷனில் இருக்கின்றது. எனக்கு ஒரு கேள்வி ஒன்று வருது என்னன்னா, இது புதிய விண்ணப்பமாக பார்க்கப்படுமா அல்லது பழையதுல தொடருமா? அதான் நான் சொன்னேன். அதுல இதுக்கு பேர் ஃபர்தர் சப்மிஷன். அந்த ஃபர்தர் சப்மிஷன் ஆவணங்களை சமர்ப்பது. அந்த ஆவணங்களை மேலதிகமாக சமர்ப்பிக்கின்ற இந்த ஃபர்தர் சப்மிஷனிலே நாங்கள் சமர்ப்பிக்கின்ற ஆவணங்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆவணங்களிலே ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்களுக்கு முற்றிலும் வேறுபட்டதாக அல்லது மாறுபட்டதாக இருக்கின்றது என்று கருதினால் அதனை ஃப்ரெஷ் கிளைமாக பார்ப்பார்கள். புதிய அகதி கோரிக்கையாக பார்ப்பார்கள். செக்ஷன் 353 இமிகிரேஷன் ரூலுக்கு கீழே அவர்கள் அதை பார்த்து அவர்கள் புது அகதி கோரிக்கையாக கருத்தில் கொண்டு பார்த்து அதன்படி முடிவெடுத்து அகதி கோரிக்கை வழங்கப்படும், இல்லாத மேல்முறையீடு வழங்கப்படும். அதை ஃப்ரெஷ் கிளைமாக பார்ப்பவர்களுக்குத்தான் இந்த மேல்முறையீடு வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அல்லது அவர்களுக்கு கிராண்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. இப்ப இதுக்கும் இன்டர்வியூ இருக்குதா? இப்ப ஃபர்தர் சப்மிஷன் கொடுத்தா பிறகு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்குதா? சரி, அப்ப இது ஒரு முக்கியமான கேள்வி. நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னால், இது யாருக்கு அந்த இன்டர்வியூ பிரச்சனை இருக்குமென்று சொல்லி சொன்னால், ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட நீதிமன்றம் மட்டும் சென்று நிராகரிக்கப்பட்டவர்கள் மேல்முறையீட்டிலே மேலதிகமான ஆவணங்களை சமர்ப்பிக்கின்ற பொழுது அவர்களுக்கு இன்டர்வியூ வருவதற்கான வாய்ப்பு 199% இல்லை என்றுதான் சொல்லுவோம். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த ஆவணங்கள் அடிப்படையிலே தீர்ப்புகள் வழங்கப்படும். ஆனால் தற்பொழுது முக்கியமான இந்த மேல்முறையீடு தொடர்பான மேலதிக ஆவணம் சமர்ப்பது தொடர்பான ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கின்றது. என்னன்னு சொல்லி சொன்னால், பலர் இந்த படகுகள் மூலம் வருபவர்கள் வந்தவுடன் அவர்களை இந்த ஹோட்டல் வழியே தற்காலிகமாக தங்க வைப்பார்கள். அவர்கள் அங்கே இருந்து போட்டு என்ன செய்வார்கள் சொல்லி சொன்னால், தங்களுடைய தெரிந்த நண்பர்கள் உறவினர்களோடு சேர்ந்து அவர்களுடைய வீட்டுக்கு போய்விடுவார்கள். அந்த ஹோட்டலில் இருக்கின்ற அந்த ரிசப்ஷனிஸ்டே அந்த முகவரியை எழுதி கொடுத்து விட்டு போய்விடுவார்கள். அப்போ அவர் ஒரு ஹோட்டலுடைய ஒரு ஊழியர், அவருக்கும் கோமேஸுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் நிச்சயமாக அதை அறிவிக்க வேண்டும் என்ற தேவையும் அவருக்கு இல்லை. அவர் அறிவித்தால் உண்டு, அறிவிக்காவிட்டால் இல்லை. அந்த சூழ்நிலையிலே ஹோமோஸை பொறுத்தவரையில் இவர் ஹோட்டலில் இருப்பதாக கருதுவார்கள். ஆனால் இவர் இன்னொரு முகவரிக்கு சென்று விடுவார். அவரை பொறுத்தவரையிலே தான் தன்னுடைய முகவரியை கோமோஸுக்கு கொடுத்து விட்டேன் என்ற நம்பிக்கையில் இருப்பார். இந்த சூழ்நிலையில் கோமோஸ் இவரை இன்டர்வியூக்கு தொடர்பு கொள்வதற்கு அந்த ஹோட்டலுக்கு முயற்சிக்கும். ஹோட்டலில் எந்த விதமான மறுமொழியும் இருக்காது. அவர் இல்லை, போய்விட்டார், எங்கன்னு தெரியாதுன்னு சொல்லி ஹோட்டலிருந்து அவருக்கான அந்த மறுமொழி ஹோமோஸுக்கு போகின்ற பொழுது ஹோமோஸ் என்ன செய்யும் என்று சொன்னால், இவருடைய அந்த அகதி கோரிக்கையை வித்ட்ரோ பண்ணி விட்டுரும். அகதி கோரிக்கையை வித்ட்ரோ பண்ண உடனே இவற்றை அகதி கோரிக்கை இவருக்கு இருக்காது. இந்த சூழ்நிலையில் இவர் தனக்கு உலகாலம் இன்டர்வியூக்கு வரவில்லையே, ஒன்றும் கூப்பிடவில்லையே, ஒன்றுமே நடக்கவில்லை என்று அதன் பிறகுதான் இவர் ஒரு லீகல் ரெப்ரசன்டேட்டிவை நாடுவார். நாடுகின்ற பொழுது எங்களுக்கு அவர் இந்த கேஸை பார்த்த உடனே எங்களுக்கு தெரியும், ஓகே, உங்களுக்கு இது நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் உங்களுக்கு இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் ஒரு கால் ஹோமஸோட தொடர்பு கொண்டு முயற்சிப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு நாங்கள் தொடர்பு கொண்ட பொழுது அவர் சொல்லுவார்கள், உங்களுக்கு இத்தனாம் தேதி நாங்கள் உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் தொடர்பு கொள்ளவில்லை என்றபடியால் உங்களுடைய கேஸ் வித்ட்ரோ பண்ணவிட்டோம். அவ்வாறு வித்ட்ரோ பண்ணப்பட்டவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் ஃபர்தர் சப்மிஷன் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போ அவர்களுக்கு ஃபர்தர் சப்மிஷன் அப்பாயின்ட் வச்சு அவர்கள் ஃபர்தர் சப்மிஷனுக்கு நாங்கள் ரெப்ரசன்டேஷன் செய்து அனுப்புகின்ற பொழுது நாங்கள் சொல்லுவோம், இவருடைய இந்த அகதி கோரிக்கை இதற்கு முன்னர் ஒருபோதும் பரிசீலிக்கப்படவில்லை என்ற காரணத்தினால் இவருடைய கோரிக்கையை, இவருடைய ஃபர்தர் சப்மிஷனை ஒரு புது அகதி கோரிக்கையாக நீங்கள் பரிசீலிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் ரெப்ரசன்டேஷன் செய்வோம். அவ்வாறு செய்கின்ற பொழுது அவருடைய கோரிக்கை புது அகதி கோரிக்கையாக பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற பொழுது இவர் ஏற்கனவே இவருக்கான அகதி தொடர்பான அந்த இன்டர்வியூ நடந்திருக்காது, நேர்முக தேர்வு நடந்திருக்காது. என்ற சூழ்நிலையில் அவ்வாறானவர்களை நேர்முக தேர்வுக்கு அழைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. தற்போது உள்துறை அமைச்சு அவ்வாறானவர்களை அழைத்து வருகின்றது என்பதும் உண்மை. என்று சொன்னால் என்னுடைய கிளையன்ஸே கணவருக்கு அந்த நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்ப இவங்களுக்கு எவ்வாறான விசா வழங்கப்படும்? அவர்கள் அதாவது அகதி கோரிக்கையாக அவருடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும்.
அவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன போல மார்ச் 2ஆம் தேதிக்கு முன்னர் கோரியிருந்தால் அவர்களுக்கு 5 வருட அகதி அந்தஸ்து வழங்கப்படும். இல்லாவிட்டால் அவர்களுக்கான 2 ஆண்டுகள் வழங்கப்படும். அகதி கோரிக்கை வழங்கப்பட முடியாதவர்களுக்கு ஹியூமனிடேரியன் புரொடெக்ஷனுக்கு கீழே வழங்கலாம் என்று சொல்லி கருதினால் அதை வழங்குவார்கள். இல்லாவிட்டால் இவர்களுக்கு மனித உரிமை அடிப்படையில் ஹியூமன் ரைட்ஸ்லேயே தான் இவர்களுக்கு விசா வழங்கணும் என்று கருதினால் அதன் அடிப்படையில் வழங்குவார்கள். அல்லது பிரைவேட் லைஃப்லேயே வழங்கணும் என்று கருதினால் அதன் அடிப்படையில் வழங்குவார்கள். அவர்கள் அந்த அனைத்து விடயங்களையும் கருத்திலே கொள்வார்கள். கருத்திலே கொண்டுதான் அவர்களுக்கு விசா வழங்கப்படும். இல்லாவிட்டால் நிராகரிக்கப்பட்டால் அவர்களுடைய கோரிக்கைக்கான விடயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது என்று கோமோவிஸ் ஓரளவுக்கு கருதினால் அவர்களுக்கான அந்த மேன்முறையீட்டுக்கான வாய்ப்பை வழங்குவார்கள். அதன் பின்னர் கோர்ட்டுக்கு செல்ல வேண்டும். நீதிமன்றம் செல்ல முடியும். அது ஃப்ரெஷ் கிளைமாக, அதாவது இப்போ இவர்களுடைய கோரிக்கை ஃப்ரெஷ் கிளைமாக ஹோமோஸ் ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அவர்களுக்கு அந்த நீதிமன்றத்திற்கான வாய்ப்பு வழங்குவதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கும். அடுத்து இன்னும் ஒரு கேள்வி ஒன்று எனக்கு வருது. அந்த பேங்க்ரப்சி அடித்தவர்கள் இருக்கிறார்கள் தானே, இப்ப அகதியில இருக்கிறார்கள், அவர்களுக்கு இன்சூரன்ஸ் நம்பர் எல்லாம் கொடுத்திருக்குது, அவர்கள் வேலை செய்கின்றார்கள் அல்லது பிசினஸும் கூட செய்கின்றார்கள் பலர், உங்களுக்கு தெரிய. இப்ப இவர்கள் பேங்க்ரப்சி அடிக்கின்றார்கள், இது சிட்டிசன்ஷிப்பை பாதிக்குமா? நிச்சயமாக பாதிக்கும். நிச்சயமாக பாதிக்கும். ஓகே. ஒரு நன்னடத்தை என்ற விடயத்திலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய நிதி நிலைமையை நீங்கள் சரிவர பராமரிக்க முடியாத ஒருவர் என்ற விடயத்திலே நீங்களாகவே போய் உங்களை பிரகடனப்படுத்துகிறதா இருந்தால் நீங்கள் ஒரு நன்னடத்தை உடையவர் என்று உங்களை கருத்தில் கொள்ள முடியுமா இல்லையா என்ற கேள்வி சாதாரணமாக உருவாகும். அந்த சூழ்நிலையிலே அந்த தற்போது கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நன்னடத்தை என்ற அந்த விடயம் அனைத்து சிறிய அனைத்து விடயங்களிலுமே அது மிகவும் பாரதூரமான பாதிப்பைத்தான் ஏற்படுத்தி வருகின்றது. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நிலைமை என்ன லோயர்? இப்ப அவர்கள் வருகின்றார்கள், படிக்கின்றார்கள். இப்ப இங்க ஒர்க் பெர்மிட்ல சில பேர் ஒர்க் பெர்மிட்ல வேலை செய்யலாம், ஆனா இப்ப சம்பளம் எல்லாம் கூட நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப அவர்களுக்கு எப்ப நிரந்தர வதிவிட உரிமை? முந்தி வாராக்கள் எல்லாம் படிக்கிறது, பிஎஸ்டி செய்யறது, திரும்ப அதுக்கு பிறகு ஒர்க் பெர்மிட் எடுக்கிறது, 5 வருடம் இருக்கிறது, அதுக்கு பிறகு அவர்களுக்கு நிரந்தர வதிவிடமே கிடைக்கும். இப்ப என்ன நிலைமை? இப்பயும் அதே நிலைமை தான். அதாவது என்னன்னு சொன்னால் 10 ஆண்டுகள், அதாவது 10 இயர்ஸ் லாங் ரெசிடென்சி என்ற ஒரு கேட்டகரிக்குள்ள அவர்கள் இருந்தால்தான் அவர்களுக்கு நிரந்தர பதவியுமே கூட கிடைக்கும் என்றதான் தற்போது இருக்கின்ற சட்டத்தின் அடிப்படையில் இருக்கின்ற விடயம். அப்போ அவர்கள் இப்போ ஒரு 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் கல்விக்கு இங்கே வருவாங்க இருந்தால் அதன் பின்னர் அவர்கள் 6 ஆண்டுகள் இங்கே தங்கி இருக்க வேண்டி இருக்கும் அந்த நிரந்தர பதவியுமே பெற்றுக்கொள்வதற்கு. அதிலே 2 ஆண்டுகள் அவர்கள் பிஎஸ்டபிள்யூலே அதாவது கிராஜுவேட் விசாவிலே அவர்கள் இருப்பார்கள் இருந்தால் அங்கே அந்த 4 ஆண்டுகள் இதில் 6 ஆண்டுகள் வந்துடும். இன்னொரு 4 ஆண்டுகள் அவர்கள் இங்கே சட்டபூர்வமாக தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்போ அந்த சட்டபூர்வமான தங்கியிருத்தல் என்பது அதுக்குள்ளே அவர்கள் அசைலத்தில் இருந்தால் அது அதுக்குள்ளே வராது. அதற்கு பின்னர் அவர்கள் எப்பொழுது அசைலம் கிளைம் பண்ணாலும் அதோடு அவருடைய அந்த சட்டபூர்வ இருப்பு என்பது இல்லாமல் போய்விடும். இமிகிரேஷன் பெயிலுக்கு வந்துவிடுவார்கள். அப்போ அது இல்லாமல் போய்விடும் என்பபடியால் அவர்கள் ஸ்கில் ஒர்க்கரோ அவ்வாறான ஏதாவது ஒரு வழிக்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது அதன் அடிப்படையில் அந்த 10 ஆண்டுகளை பூர்த்தி செய்தவர்களாக இருந்தால் அவர்கள் அந்த பிஆர் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்ப இலங்கையில இப்ப இயக்கங்கள்ல இருந்தார்கள், இங்க அகதி அந்தஸ்து கேட்டு பல 100 பேருக்கு அது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்ப இங்க உள்ள அகதி அந்தஸ்து கேட்டா பிறகு இலங்கையில தொடர்பு கொண்டு இவர்களுடைய ரெக்கார்ட்ஸ்களை எடுப்பார்களா? இவர்கள் அப்படி ஏதாவது நடக்குதா? அது ஏதாவது பிரச்சனை வருமா? இல்ல, இலங்கையில தொடர்பு கொண்டுன்னு சொன்னால் இப்படித்தான். அதாவது இப்ப நாங்கள் ஒரு அகதி கோரிக்கையாளரால் சொல்றார், எனக்கு இலங்கையிலே அந்த கைது செய்வதற்கான கடிதம் வழங்கப்பட்டிருக்கிறது, அரெஸ்ட் வாரண்ட் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த அரெஸ்ட் வாரண்ட் ஒன்றை இவர் எடுத்து கொடுப்பார். இந்த இந்த சட்டத்தின் கீழ் அல்லது இந்த கேஸின் அடிப்படையில் என்னை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது, அதன் காரணம் நாங்கள் போனால் என்னை கைது செய்வார்கள், அதன் பின் சித்திரவதை செய்வார்கள் என்று சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னால் அவர்கள் அந்த ஆவணத்தை, அதாவது இவர் கொடுத்திருக்கின்ற அந்த ஆவணத்தை அதோட உண்மைத்தன்மையை பரிசீலிப்பதற்கு ஹோமோஸ் முயற்சிக்கும். அது இலங்கையில் இருக்கின்ற பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் ஊடாக அந்த உரிய அதிகாரிகளை சந்தித்து அவர்கள் முயற்சிப்பார்கள். எவ்வாறு முயற்சிப்பார்கள் சொன்னால் இந்த நபர் தொடர்பான விடயங்களை அவர்கள் மறைத்து விடுவார்கள். அதாவது 19ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு ஒரு கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த கடிதம் இது எந்த போலீஸ் நிலையத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது, எந்த போலீஸ் அதிகாரியால் வழங்கப்பட்டிருக்கின்ற என்ற விடயங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கும். எந்த நபருக்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்கள் இருக்காது. அப்ப அவ்வாறான விடயங்களை அங்கே கொடுக்கின்ற பொழுது
அவர்கள் அந்த போலீஸ் அதிகாரி அந்த போலீஸ் நிலையத்திலே அந்த அங்கத்தை ஆவணத்திலே அவ்வாறான கடிதம் வழங்கப்பட்டதற்கான பதிவுகள் இருக்கிறதா என்பதை பரிசீலித்து இருந்தால் அவர்கள் சொல்வார்கள் இந்த நபருக்கு எதிராக இத்தனாம் தேதி இந்நாளால் இந்த கடிதம் வழங்கப்பட்டது என்று வரும். அதிலே அவர்கள் சொல்கின்ற விடயமும் இங்கே இவர் சொல்லியிருக்கின்ற விடயமும் ஒன்றை ஒன்று ஒத்துப்போகுமா இருந்தால் அந்த கடிதம் உண்மையான கடிதமாக ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இல்லாவிட்டால் அவர்கள் அவ்வாறான கடிதம் இங்கிருந்து வழங்கப்படவில்லை, அவ்வாறு இத்தனாம் தேதி எதுவுமே இல்லை என்று சொல்வார்களா இருந்தால் இந்த இவர் கொடுத்த கடிதம் உண்மைத்தன்மையற்றது, ஒரு பொய்யான கடிதம் என்ற ஒரு முடிவுக்கு உள்துறை அமைச்சர். ஒவ்வொருவரா செக் பண்ணுவாங்களா? அதாவது அந்த அவர்களுடைய அந்த கேஸை பொறுத்தது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேஸ் ஒன்றை கொடுக்குறான்னு சொன்னால், சாதாரணமான ஒரு அகதி கோரிக்கை தொடர்பான ஒரு கேஸிலே அவர்கள் அந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் போகிறது குறைவு. அவர்கள் போக மாட்டார்கள் என்றும் இல்லை, போகக்கூடாது என்றும் இல்லை, போக மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் செயற்படுவதும் சரி பொதுவா சாதாரணமான விடயம் அல்ல. அவர்கள் அவ்வாறு செக் பண்ணுவதற்கு அல்லது போவதற்கான அதிகாரமும் அதுக்கான வரம்புகளும் அரசாங்கத்துக்கு இருக்கின்றது, உள்துறை அமைச்சுக்கு இருக்கின்றது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பொதுவாக இப்போ இவ்வாறு எடுத்துக்கொள்வோம். ஒரு பிரித்தானியாவிலே ஒரு கிரிமினல் குற்றச்சாட்டிலே இருக்கின்ற ஒருவர் அவர் அகதி கோரிக்கையை முன்வைக்கின்றார். அப்போ அகதி கோரிக்கையை முன்வைக்கின்ற பொழுது அவர் அகதி கோரிக்கை கட்டாயம் பரிசீலிக்கப்பட வேண்டும். பரிசீலிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் தனக்கு அங்கே எப்படி அரசு வாரண்ட் இருக்குது, அங்கே போனால் பிரச்சனைன்னு சொல்லி. அப்போ அந்த அரசு வாரண்டை கொடுக்கின்ற பொழுது அவர்கள் அதனை பரிசீலிப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் அவர் ஏற்கனவே நாடு கடத்தப்பட வேண்டிய ஒருவராக இங்கே இருக்கின்றார். அவருக்கு சட்டங்கள் அவர் மீது எதிராக இருக்கின்றது. ஆனால் அகதி கோரிக்கை காரணமாக அவரை உடனடியாக நிறுத்த முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. எனவே அந்த அகதி கோரிக்கை உண்மையானதா அல்லது அதுக்கான ஆவணங்கள் உண்மையானதா என்பதை பரிசீலித்த பின்னர் அவரை நாடு கடத்துவது தொடர்பான தீர்மானம் எடுக்க வேண்டிய தேவை இருக்கும் என்ற காரணத்தினாலே அரசாங்கம் நிச்சயமாக அவ்வாறானவர்களுக்கான அந்த ஆவணங்களை சோதிப்பது பொதுவானது. இப்ப அண்டர் 18 பிள்ளைகளை இங்க ஒரு ILR கிடைச்சவர் எடுக்கலாமா? இங்க எப்படி எடுக்கிறது? ஐஎல்ஆர் கிடைச்சவர் எடுக்கலாமான்னு சொல்லி இல்லை. அதாவது இப்போ அகதி கோரிக்கையாளர்கள், நான் ஏற்கனவே காணொலிகளை சொன்னது போல, அகதி கோரிக்கையாளர்கள் தாங்கள் இங்கே அகதி கோரிக்கை முன்வைக்க முன்னர் தங்களுடைய குழந்தை 18 வயது அடையவில்லை என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையிலும் அந்த குழந்தை தற்பொழுதும் தங்களில் தான் தங்கி இருக்கின்றது என்ற காரணங்களை முன்வைக்கின்ற பொழுது அவர்களை மனித உரிமை அடிப்படையில் அவர்களுக்கு அந்த 18 வயதுக்கு அதிகரித்திருந்தாலும் கூட அவர்களுக்கான விசாக்களை வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அல்லது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஐஎல்ஆர் இருக்கின்றவர், வேறு ஏதாவது ஐஎல்ஆர் இருக்கின்றவர் 18 வயதுக்கு மேற்பட்ட குழந்தையை இங்கு அழைக்கலாமா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அன்லெஸ் மனித உரிமையின் அடிப்படையில் அந்த குழந்தை ஒரு விசேட தேவை உள்ள குழந்தையாக அந்த குழந்தையை பராமரிப்பதற்கு வேறு ஒருவரும் இல்லை என்ற சூழ்நிலை, அவ்வாறான காரணங்களை நாங்கள் முன்வைத்து அந்த குழந்தைக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கின்ற பொழுது அதன் அடிப்படையிலே நாங்கள் அழைக்கக்கூடியதாக இருக்குமே ஒழிய பொதுவான சந்தர்ப்பங்களில் இது சாத்தியமாக இருக்காது. என்று சொன்னால் அது அவர் இந்த 18 வயதுக்கு மேற்பட்டால் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வு என்பது அவர்களுடைய சொந்த வாழ்வாக கருதப்படும். இப்ப ஒரு அகதிக்கு காசு இல்ல, செலவழிக்கிறதுக்கு காசு இல்ல, லோயருக்கு கொடுக்கறதுக்கு காசு இல்ல, அரசாங்கம் முழுமையாக அவருடைய கேஸ் எடுத்து செய்யுமா? ஃப்ரீயா? அரசாங்கம் எடுத்து செய்யறது அல்ல, அதை சொல்றது லீகல் எய்ட் ஏஜென்சின்னு சொல்லி. லீகல் எய்ட் ஏஜென்சி முந்தி நேஸ் எல்லாம் கொடுத்து கொண்டு இருந்தா அது இன்னும் இருக்கா? நேஸ் சப்போர்ட் இப்பயும் இருக்குது. நேஸ் சப்போர்ட்ன்றது இப்போ ஒரு ஆள் இங்கே அவருக்கு இருக்க இடம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் செக்ஷன் 95 சொல்லப்படுகின்ற போது உடனடியாக ஒரு செக்ஷன் 98 கொடுப்பார்கள். அதன் அடிப்படையிலே இங்கே தற்காலிகமாக தங்க வைத்து செக்ஷன் 98 95க்கான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவருக்கு எந்த வருமானமும் இல்லை, அவரிடம் எந்த சேமிப்பும் இல்லை, இருப்பதற்கு இடம் இல்லை என்று கருதினால் அவர்களுக்கு அந்த நேஸ் சப்போர்ட், அதாவது மைக்ரண்ட் ஹெல்ப்பினுடைய அந்த உதவியோடு அவருக்கு இது தங்குமிடம் வழங்கப்படும். அதே போல அவர் சொந்தமாக தானே சமைத்து உண்பதான ஒரு தங்குமிடம் வழங்கப்பட்டால் அவருக்கு வாரத்துக்கு நான் இன்னைக்கு 45 பவுன் நினைக்கிறேன் இப்போ அந்த பணம் வழங்கப்படும் ஒரு நபருக்கு, ஒரு ஆளுக்கு. அப்படி இல்லை அவர்கள் ஹோட்டலை தங்க வச்சு ஹோட்டலில் தான் சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு 8 பவுன் 10 பவுன் கொடுக்குறாங்க இப்போ ஒரு வாரத்துக்கு அவருடைய வேறு கைச்செலவுகளுக்காக கொடுக்கப்படுகின்றது. அந்த சப்போர்ட் கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கின்றது. ஆனால் அதே நேரம் இப்போ ஏனையவர்கள், அதாவது அகதி கோரிக்கை இல்லை வெற்றி பெற்று அகதி அந்தஸ்து பெற்றவர்களுக்கு அவர்கள் சாதாரணமாக இந்த பப்ளிக் ஃபண்ட்ஸை எடுக்கக்கூடிய யூனிவர்சல் கிரெடிட் அதில் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மிக நன்றி லோயர், பல முக்கியமான தகவல்களை இன்று வழங்கினீர்கள். மிக நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் மேலதிக விவரங்களோடு சந்திப்போம். உங்களுக்கு நன்றி. மிக்க நன்றி என்எஸ், மிக்க நன்றி லண்டன் தமிழ் டிவி நேயர்களுக்கு. உங்களுக்கு ஏதாவது இந்த லீகல் தொடர்பான அல்லது இமிகிரேஷன் தொடர்பான விடயங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் இமிகிரேஷன் வாய்ஸோட தொடர்பு கொண்டு தொலைபேசி இலக்கம் இங்கே இருக்குது. அந்த தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இருக்கும். நன்றி, அனைவருக்கும் நன்றி.